பாலா எலும்பு முறிவு மருத்துவமனைக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ தோள்பட்டை ஜவ்வு கிழிதல் இதை பற்றி நம்ம நிறைய காணொளிகள் போட்டிருக்கோம். லட்சங்கள் வியூ நீங்கள் கொடுத்துருக்கீங்க, நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, நிறைய பேர் பயன்பெற்றிருக்கீங்க, நிறைய பேர் சந்தேகங்கள் கேட்குறீங்க. எங்களால் இயன்ற வரை நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி புரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ இப்போ இந்த தோள்பட்டை ஜவ்வு கிழிதல் பொறுத்தளவுக்கு தோள்பட்டை நம்ம இப்படி மேலே தூக்குறதுக்கு உண்டான ஜவ்வு தான் தோள்பட்டை. இப்படி மேலே தூக்குறோம், அப்போ சில நேரம் வலி இருக்குது. ஸோ அப்போ கீழே ஏதாவது சில நேரம் அடிபட்டுருக்கலாம், சில நேரம் அடிபடாமையே ஸ்போர்ட்ஸ் விளையாடுறாங்க பார்த்தீங்களா, இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் த்ரோ பண்ணுறாங்கல்ல, த்ரோ பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உள்ள ஜவ்வு லைட்டாக கிளியலாம். ஜிம்மு திடீர்னு போய் வெயிட் தூக்குறீங்க, அதனால் வரலாம். ஸோ எனக்கு அடிபடாமல் ஜவ்வு கிளியலாமா அப்படின்னு கேட்டால் கிளியலாம். அடிபடுவதும்போது கீழே விழுகிறது, நடந்துட்டு இருக்கப்போ டக்குன்னு ஸ்லிப்பாகி விழுகிறது, பைக்கில் போயிட்டு இருக்கப்போ கீழே விழுகிறது. வயதானவர்களுக்கு ஏஜ் ஆனதுனால தன்னால் கிளியலாம். இதுக்கு பேர் டீஜெனரேட்டிவ் டேர். அதே மாதிரி விளையாடுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அடி எதுவும் படுறது தெரியாது, ஆனால் பார்த்திங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக த்ரோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வலி இருக்கிற மாதிரி இருக்கும், லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். 2 நாள் 3 நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். மெயினாக நைட்டு தூங்குறப்ப பிறண்டு படுக்கிறப்ப ரொம்ப பெயின் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சிலர் ஃபீல் பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக இது தோள்பட்டை ஜவ்வு கிழிதலுக்கு உண்டான ஒரு அறிகுறிகள் தான். ஸோ இது முதல்ல வலி ஆரம்பிக்கும், மெயினாக இரவு ஆரம்பிக்கும். பகலில் சில நேரங்கள் வெயிட் தூக்கி ரொம்ப நேரம் வச்சு ஹோல்டு பண்ணிகிட்டே இருக்கிறோம். முதல்ல நம்ம நம்ம எதுவும் அடிபடவே இல்லை, ஆனால் லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு வெயிட் தூக்கி கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்குது, ஹோல்ட் பண்ணவே முடியல. ஸோ இந்த மாதிரி இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க எலும்பு முறிவு மருத்துவம் அணுகி கண்டிப்பாக அதுக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்து விட்டு எம்ஆர்ஐயும் எடுத்து பார்க்கணும். எம்ஆர்ஐயில் தான் நம்ம சொல்கிற ஜவ்வு கிழிதலுக்கு தெரியும். ரொட்டேட்டர் கஃப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தோள்பட்டையை மேலே தூக்கிறதுக்கு மெயினாக 4 சதைகள் இருக்குது. முன்னாடி சப்ஸ்கேப்புலரிஸ், மேலே சுப்ராஸ்பைனட்டஸ், பின்னாடி பகுதியில் பார்த்திங்கன்னா இன்ஃப்ராஸ்பைனட்டஸ் அண்ட் டீரிஸ் மைனர். ஸோ அதனால தான் அது ரொட்டேட்டர் கஃப் அப்படின்னு சொல்கிறோம். அது ஒரு உருண்டையாக இருக்கும். மேலேருந்து ஆரம்பித்து ஒரு யூ ஷேப், இன்வெர்டட் யூ ஷேப்பில் அந்த 4 சதைகளும் இருக்கும். ஸோ இந்த சதைகளில் சில நேரம் இப்படி வெளியில் வீசுகிறப்ப, இப்படி எரியறப்போ இந்த இடத்துல சப்ஸ்கேப்புலரிஸ் டேர் வரலாம். மேலே தூக்குறப்ப டக்குன்னு கீழே விழுகிறப்ப அந்த சூப்ராஸ்பைனட்டஸ் அப்படிங்கிறதோ இன்ஃப்ராஸ்பைனட்டஸோ வரலாம். ஸோ இது எல்லாமே நம்ம எம்ஆர்ஐயில் தோள்பட்டை ஜவ்வு கிழிதல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஜவ்வு கிழிதலில் முக்கியமான பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான வகைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பாதி கிழிதல், முழுவதுமாக கிழிதல், இது 2 தான் மெயினானது. முழுவதுமாக கிழிந்தால் கண்டிப்பாக அதற்கு நம்ம நுண்துளை சிகிச்சை தான் செய்யணும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முழுசாக கிழிந்ததுக்கப்புறமே கம்ப்ளீட் டேர் அப்படின்னு எம்ஆர்ஐலே வந்துடுது. அதை பார்த்துட்டும் நம்ம பிஆர்பி போடலாமான்னு கேட்குறீங்க. பிஆர்பி நான் தெளிவான பதிவு சொல்லியிருக்கேன். தோள்பட்டை ஜவ்வு கிழிதலை பொறுத்தளவுக்கு பிஆர்பி கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். எப்போன்னு கேட்டிங்கன்னா, பார்ஷியல் டேர் சின்னதாக கிழிந்து டைப் 2 டேரு, டைப் 3நாவே கம்ப்ளீட் தான். டைப் 3நாவே கண்டிப்பாக கம்ப்ளீட்டு. ஸோ அதில் பாதி கிழிதல், முழுவதுமாக கிழிதல், பார்ஷியல் டேர். டைப் 1 டைப் 2 அப்படிங்கிறது கொஞ்சம் கிழிதல், பாதி கிழிதல். டைப் 3 அப்படிங்கிறது முழுவதுமாக கிழிதல். ஸோ இந்த டைப் 2 1 2 வகை அப்படிங்கிறது கொஞ்சம் கிழிதல், பாதி வரைக்கும் கிழிதல் அப்படிங்கிறத இன்ஜெக்ஷன் போட்டு கண்டிப்பாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். அதுலேயே குணமாகிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம். கம்ப்ளீட்டாக கிழிந்தது அப்படின்னு ஆயிடுச்சுனாலே நம்ம கண்டிப்பாக அதற்கு நுண்துளை சிகிச்சை செய்து அந்த ஜவ்வை பழையபடி அதில் கரையக்கூடிய ஆங்கர்ஸ். நீங்கள் நிறைய நினச்சிக்கிறீங்க பெரிய ஆப்ரேஷனாக இருக்கும், ஸோ இதை தேவையில்லாத ஆப்ரேஷன் பண்ணோட பயமாக இருக்குதுங்க, அதனால் இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாமான்னு நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, கம்ப்ளீட் ஏரியை நம்ம இன்ஜெக்ஷனில் சரி பண்ணலாமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக அறிவியலுக்கு அது புறம்பானது. முற்றிலுமாக கிழிந்து விட்டதால் நான் கண்டிப்பாக நுண்துளை சிகிச்சை தான் பண்ணணும். அதுவும் ஓப்பன் பண்ணாமல் பண்ணுற கீஹோல் சர்ஜரி. அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஸ்க்ரூஸ்லாம் போடணும்னு பயந்துக்கிறீங்க, சர்ஜரி பண்ணணும்னு பயந்துக்கிறீங்க. நாளைக்கு பழையபடி கை மேலே தூக்க முடியாமல் போயிடும், பழையபடி ஒரிஜினாலிட்டி வராது, பழைய நிலைமைக்கு அது திரும்பாது என்று ஒரு சந்தேகமும் அச்சமும் இருந்து கொண்டே இருக்கிறது. ஸோ இதை தவிர்ப்பதற்கு தான் இந்த பதிவு. ஸோ முழுவதுமாக கிழிந்தால் தவிர்க்காதீர்கள், காலம் தாமதிக்காதீர்கள். கண்டிப்பாக அவங்க எலும்பு முறிவு மருத்துவம் அணுகி எம்ஆர்ஐ எடுத்து உறுதிப்படுத்தி கம்ப்ளீட் டேர்னு வந்ததுக்கப்புறம் உறுதியாக நுண்துளை சிகிச்சை செய்து, அதுலேயும் சொல்கிற மாதிரி கரைவது போல் இருக்கிற ஆங்கர் நிறைய இப்போ அட்வான்ஸ்மெண்ட் மெடிக்கல் டெக்னாலஜியில் நிறைய அட்வான்ஸ் வந்தாச்சு. அறுவை சிகிச்சை பண்ண மாதிரியே இருக்காது. பார்த்தீங்கன்னா ரொம்ப 6 மாதம் 1 வருஷம் கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க, நைட்டு தூங்காமல் கஷ்டப்பட்டுருப்பீங்க, ஒரு வெயிட் தூக்க கஷ்டப்பட்டுருப்பீங்க, ஒர்க்குக்கு போக முடியாமல் இருந்திருப்பீங்க, விளையாடாமல் இருந்திருப்பீங்க. ஸோ இது போன்ற நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும். அந்த கஷ்டங்கள் எல்லாமே சிம்பிளாக ஒரே ஒரு நுண்துளை சிகிச்சையில் ஓரிரு வாரங்கள், அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 1 மாதங்கள், 4லிருந்து 6 வாரம், அது 1 மாதத்திலிருந்து 1.5 மாதத்தில் அந்த தோள்பட்டை ஜவ்வு கிழிதல் நுண்துளை சிகிச்சை செய்து, அதுவும் கரைவது போல் ஆள் சோச்சுறாங்க, எதுவுமே இருக்காது. எக்ஸ்ரேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. நிறைய பேர் பயம் அறுவை சிகிச்சைன்னு ஒரு பயம், இன்னொன்று ஸ்க்ரூவில் ஏதாவது வைப்பாங்க, நாளைக்கு அந்த ஸ்க்ரூ எடுக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற பயம். தேவையில்லாத மனசில் போட்டு பயத்தை உருவாக்கி வேண்டாம். இது எல்லாமே நிறைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில் வந்தது போல்
அந்த யூஸ் பண்ணுற இம்ப்ளான்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அதில் அந்த ஸ்க்ரூஸ்லாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ணது எல்லாமே இப்போ டைட்டானியம், அதுக்கு அடுத்து இப்போ கரையிற மாதிரி வந்தாச்சு. அதுக்கு மேலே வந்து பயோ ஆங்கருங்கிறத விட இப்போ ஆல் சூச்சர் ஆங்கர், எதுவுமே ஒரு வெறும் நூல் போல் இருக்கும். அந்த நூலே போய் உள்ளே லாக் ஆகி அந்த ஜவ்வை ஒட்ட வைக்கும். இது எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணாமல் கிளிக்காமல் நுண்துளை சிகிச்சையில் கம்ப்ளீட்டாக பண்ணுறப்ப ஓரிரு நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பண்ண மாதிரி அறுவை சிகிச்சை செய்த மாதிரியே இருக்காது, கம்ப்ளீட்டாக நல்லாயிருக்கும். ஒரு மாதத்துக்கு வந்து நம்ம பெல்ட் மாதிரி போட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கும். முழுவதுமாக கிழிந்து நுண்துளை சிகிச்சை செய்து ஒட்ட வைத்திருந்தால் கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு நீங்கள் பெல்ட் போட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கும். அப்படி பண்ணிங்கன்னா ஒரு மாதம் கழித்து அந்த இயன்முறை சிகிச்சைகள் ஃபிசியோதெரப்பி பண்ணி எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணி பண்ணுறப்போ ஓரிரு மாதங்களில் அதிகபட்சம் ஒரு 3 மாதங்களில் பழையபடி நல்லாகி நீங்கள் விளையாடவே போகலாம். நீங்கள் நார்மலான ஆஃபீஸ் ஒர்க்லாம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரே மாதம் போதும். ஒரு மாதத்துலேயே நீங்கள் போய் ஒர்க் பண்ணலாம். அது மெயினாக அந்த சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணுறவங்க, அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமு, நீங்கள் ஆஃபீஸ்லேயே போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தாலும், இடது தோள்பட்டையாக இருந்தாலும் வலது தோள்பட்டை இருந்தாலும் இந்த தோள்பட்டைக்கு பெல்ட் போட்டு மீதி கையில் ஒர்க் பண்ணுறதுனால நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ இதை வந்து எனக்கு லீவு கிடைக்கல, என்னால் வந்து பண்ணுறதுக்கு லேட் ஆகுதுன்னா டெஃபினட்டாக இதை காலம் தாழ்த்த வேண்டாம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜவ்வு கிழியுது 1 மாதம் ஆயிடுச்சு, 2 மாதம் ஆயிடுச்சுன்னா அந்த ஜவ்வு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே நகர்ந்துடும். இருக்கிற இடத்துலேருந்து ஒரு கயிறு நல்லா இறுக்கமாக கயிறு கட்டியிருக்கோம், கட்டாகிறப்ப என்ன ஆகும், டக்குன்னு இழுத்துக்கும். அந்த மாதிரி இந்த ரொட்டேட்டர் கஃப் நல்ல ஃபோர்ஸோடு ஒட்டிகிட்டு இருக்கும். அது கிழிஞ்சதுன்னா அந்த ஃபோர்ஸோடு அப்படியே உள்ளே போயிடும். அதுக்கு பேர் ரிட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஜவ்வு வந்து நிறைய இதில் எம்ஆர்ஐலே கொடுத்துருப்பாங்க. அதாவது கம்ப்ளீட் கஃப் டேர் வித் ரிட்ராக்ஷன் 2.5 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் உள்ள நகர்ந்துருக்கு அப்படின்னு எம்ஆர்ஐலே வரும். ஸோ அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, உள்ள நகர்றது மட்டும் பிரச்சனைன்னு கேட்டால், நகரும் பொழுது அது வேலை செய்யாமல் இருக்கும், கிழிந்து விடுகிறது வேலை செய்யாது, நகர்ந்து வேலை விடுகிறது. ஸோ அப்போ என்ன ஆகுனா, அந்த சதைகள் வந்து யூஸ் ஆகாமல் இருக்கிறப்ப டிஸ்யூஸ் அட்ரோபி அப்படின்னு சொல்கிறோம். யூஸ் பண்ணாமல் இருக்கிறப்ப சதைகள், இப்போ நீங்கள் ஒரு ஜிம்முக்கு போயிட்டுருக்கீங்க, நல்லா வெயிட் தூக்கி நல்லா பண்ணிட்டு இருக்கப்போ மசில் பல்க் நல்லாயிருக்கும். ஒரு மாதத்துக்கு போகாமல் விட்டிங்கன்னா என்ன ஆகும், கையெல்லாம் அப்படியே தொலைதொலன்னு ஆன மாதிரி சிறுசாகிடும், சூப்பையாகிவிடும். இது வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணாமல் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால சதைகள் வலுவிழந்து அதனுடைய வலிமைத்தன்மையும் குறைகிறது, அதனுடைய பருமனும் குறைகிறது, திக்னஸும் குறைஞ்சிரும். இதே மாதிரி தோள்பட்டை ஜவ்வும் ஒரு சதை தான். சூப்ராஸ்பைனடஸ், இன்ஃப்ராஸ்பைனடஸ், சப்ஸ்கேப்புலரிஸ் அப்படிங்கிறது எல்லாமே சதைகள். அந்த சதை நார்களாக எலும்பில் ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ அப்போ அந்த சதை நார்கள் கிழிவதை தான் நம்ம ரொட்டேட்டர் கஃப் டேருங்கிறோம். இப்போ சதை நார் கிழிகிறப்போ கயிறு கட்டாயிடுது, சதை வந்து வேலை செய்கிறதில்ல. ஸோ அப்போ சதைகள் வந்து வேலை செய்யாதனால சதைகள் சோப்பையாகி விடுகிறது. இதுதான் டிஸ்யூஸ் அட்ரோபின்னு சொல்கிறோம். இது நாள் கடத்தி விட்டால், இப்போ தோள்பட்ட ஜவ்வு கிழிந்து அப்படியே கொஞ்சம் டிலே பண்ணிவிட்டு அறுவை சிகிச்சைக்காக பயந்து கொண்டு தள்ளி போட்டிங்கன்னா இந்த ஜவ்வு கிழிந்து உள்ளே நகர்ந்து சதைகள் சோப்பையாகிவிடும். அப்போ அட்ரோபி ஆகி வீக் ஆகிரும். ஸோ அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் 3 மாதம் 4 மாதம் கழித்து நீங்கள் பண்ணணும்னு நினச்சால் கூட இந்த இடத்துல வந்து அந்த ஒரிஜினாலிட்டி முதல்ல பண்ணியிருந்தால் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமோ அந்த இம்ப்ரூவ்மெண்ட் இருந்து கொஞ்சம் காலதாமதமாகும். அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு 5% 10% குறையும். ஸோ அந்த 5% 10% இம்ப்ரூவ்மெண்ட் குறைவதை நாம் ஏன் வழிவகை செய்ய வேண்டும்? ஸோ உடனே நீங்கள் பயந்து கொள்ளாதீர்கள். தோள்பட்டை ஜவ்வு கிழிதல் சம்பந்தமாக என்ன சந்தேகங்களால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். எங்கள் மருத்துவமனையில் அதிநவீன உலகத்தரம் வாய்ந்த ஸ்கேன் மற்றும் நவீன அறுவை சிகிச்சை உபகரணங்களுடன் நோயின் தன்மையை துல்லியமாக கண்டறிந்து உயர்தரமான சிகிச்சை கொடுத்து கொண்டு வந்திருக்கிறோம். 24 மணி நேர விபத்து மற்றும் எலும்பு முறிவு சிகிச்சைகள், பிளாஸ்டிக் ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சைகள், கடந்த 15 வருடங்களில் 10,000ற்கு மேல் முழங்கால் மூட்டு மற்றும் இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், கடந்த 16 வருடங்களில் 2000ற்கு மேல் செய்து நோயாளிகளின் வலியை தீர்த்து சாதனை படைத்த ஒரே மருத்துவராகவும், தொழில்நுட்ப மாற்றங்களை கம்ப்யூட்டர் நேவிகேஷன் மற்றும் ரோபோட்டிக் எந்த தொழில்நுட்பம் வந்தாலும் அது மூட்டு சிகிச்சையில் புகுத்தி மக்களின் வேதனையை போக்கி அதை சாதனைகளாக ஏற்படுத்திய ஒரே மருத்துவமனை. தோள்பட்டை, முழங்கால், மணிக்கட்டு, பாதங்கால் அனைத்து பகுதிகளுக்கும் நுண்துளை சிகிச்சை செய்து 16 வருடங்களில் கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட நோயாளிகளின் வலியை போக்கி சாதனை படைத்த மருத்துவமனை. எங்கள் மருத்துவமனை ஊழியர்கள் உங்கள் வியாதியையும் வலியையும் கண்டுபிடித்த நொடியிலிருந்தே நீங்கள் பூரண குணமடையும் வரை உங்களின் ஒவ்வொரு முன்னேற்றத்திலும் கனிவுடனும் பணிவுடனும் திறமையான துணிவுடனும் உழைத்துக் கொண்டே இருப்பார்கள்.
உங்கள் வலி நிவாரணமும் அதனால் உங்கள் மனதிலும் உடலிலும் ஏற்பட்ட சந்தோஷமே எங்கள் ஈடற்ற உழைப்பிற்கான வெற்றியாக கருதுகிறோம். எல்லோரும் எல்லாமே பெற வேண்டும், அனைவரும் வலி இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும். என்றும் உங்களுக்காக பாலா மருத்துவமனை, திருப்பூர்.